நிறைய இந்த தடவ உங்களுக்கான மரியாதை மதிப்பெல்லாம் கூடி வரப்போகுது. நிறைய வைர கிரீடம் அணிந்த தெய்வங்கள பார்ப்பீங்க. அது பெருமாளா இருக்கலாம், மீனாட்சியா இருக்கலாம், காமாட்சியா இருக்கலாம், யாரா இருக்கலாம். வைர கிரீடம் அணிந்த ஒரு தெய்வங்களுடைய காட்சி என்பது உங்களுக்கு வரும். இல்ல இத பத்தி யாராவது பேசுவாங்க. இல்ல அந்த கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க. திடீர்னு திருப்பதி பெருமாளோட கனெக்ட் ஆவீங்க. திருப்பதி பெருமாள பார்க்கணுன்ற எண்ணம் வரும். அவரோட ஒரு இணக்கம் ஏற்படும். ஆ அவருக்கு கூட அவர் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள், அவர் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் துலா ராசியா இருந்தாலும் சரி, துலா லக்னமா இருந்தாலும் சரி, இந்த தடவ உங்களுக்கான காரணியை கொண்டு வந்து குடுக்கும். பெருமாள் மூலமாக உங்களுக்கு மிகச்சரியான ராஜயோகத்தை இந்த தடவ பிரபஞ்சம் உருவாக்கி தர காத்திருக்கிறது. ஓகே. இந்த தடவ என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலா ராசிக்காரர்கள் இந்த தடவ பெருமாள் வழிபாடு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றம் கொடுக்கும். அதுவும் திருப்பதி பெருமாள் வழிபாடெல்லாம் நீங்க நெனச்சீங்கன்னா போதும், காசு, பணம், துட்டு, மணின்னு குபேரன் அனுப்பிச்சு இந்தா இந்தான்னு வச்சுக்கோன்னு குடுத்துருவாரு. அதனால பெருமாள புடிச்சுக்கோங்க. புதன்கிழமை அன்னைக்கு ஏலக்காய் குடுத்து பெருமாள போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, தேவையில்லாத இடர்பாடுகள்லேருந்து உங்கள அழகா அப்படியே அந்த அந்த ஏலக்காய் குடுக்கறது, இல்ல ஏதோ ஒரு ஏலக்காய் போட்டு ஒரு பிரசாதம் குடுக்கறதெல்லாம் பண்ணீங்கன்னா, சூப்பரான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன ராகு குடுப்பார். ஓகே. இந்த தடவ என்ன பார்ப்பீங்க? துலா ராசிக்காரர்கள் இந்த தடவ படகு பார்ப்பீங்க. போட் பார்ப்பீங்க. போட்டா? நீங்க சொன்னதுக்கும் போட்டுக்கும் சம்மந்தமே இல்ல இருக்கு. நீங்க இந்த தடவ கப்பலோ, இல்ல போட்டோ பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா என்கிட்ட கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தடவ துலா ராசிக்காரர்களுக்கு பெரிய ஷிப்பு பார்க்கறது, இல்ல கப்பல் பார்க்கறது, இல்ல போட்டு பார்க்கறது